அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். ஒரு அற்புதமான மாமனிதருடைய கோயில் கும்பாபிஷேக விழா மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா? வாங்க. கடைகோடி கிராமத்தில் பிறந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் வலம் வரும் ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் அவர்தான் தியாகச்செம்மல் ஜிகேஎம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய புதல்வர் ஜிகேஎம் தமிழ்குமரன் இந்தியாவின் லைக்கா நிறுவனத்தின் தலைவராக வளவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் தியாகச்செம்மல் ஜிகேமணி. அவருடைய தந்தையார் கந்தசாமி அவர்களுக்கும் தாயார் கருங்கண்ணி அம்மையார் அவர்களுக்கும் கடைகோடி கிராமமான கோவிந்தபாடியில் பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் அற்புதமான முறையில் வளவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக பல ஆண்டுகள் வலம் வந்து அதன் பிறகு இப்பொழுது கௌரவ தலைவராக வளவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் நம்மளுடைய தியாகச்செம்மல் அவர்கள். பல தியாகங்களை செய்து தியாகச்செம்மல் என்ற பட்டத்தை வாங்கினார். அப்படி என்ன தியாகங்களை செய்தார்? தனக்கு கிடைத்த அரசு வேலையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு பொதுநலம் கருதி மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அவர்தான் நம்முடைய தியாகச்செம்மல் ஜிகேமணி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த கடைகோடி கிராமத்தில் பிறந்து இந்த கடைகோடி கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்து இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நம்ம வாழ வேண்டுமே என்று நினைத்து அவருடைய வாழ்க்கையே வேகமாக எடுத்துக்கொண்டு சென்னை வரைக்கும் வந்து மாபெரும் ஒரு வெற்றியை தந்த மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் நம்மளுடைய தியாகச்செம்மல். அன்று முதல் இன்று வரை ஓய்வில்லாமல் உழைத்து ஓய்வில்லாமல் உழைப்பாளி என்ற பட்டத்தை வென்றவர் நம்மளுடைய தியாகச்செம்மல் ஜிகேமணி அவர்கள். பல சாதனைகளையும் செய்தார், சில சோதனைகளையும் சந்தித்தார். இது எதற்குமே அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஒரு அற்புதமா மனிதர் என்ற பெயரை பெற்றவர் நம்மளுடைய ஜிகேஎம். தனக்காக கிடைத்த பெருமிதத்தை எந்த நிலையிலும் தவறவிடாமல் தக்க வைத்த ஒரு அற்புத ஒரு மனிதர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நின்று நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இளைஞன். 20 வயதில் தொடங்கிய வேகமும் விவேகமும் 60 வயதை தாண்டிய நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இளைஞன் நம்மளுடைய ஜிகே. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக வலம் வந்தவர். அது மட்டும் அல்லாமல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழனுக்காக பெருமை சேர்த்த ஒரே மாபெரும் தலைவர் தியாகச்செம்மல் நம்மளுடைய ஜிகேமணி அவர்கள். தியாகச்செம்மல் அவர்கள் தன்னுடைய சொந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் தன்னுடைய சொந்த குலதெய்வமான ஒரு அற்புதமான பழனி ஆண்டவர் கோவிலுக்காக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கும்பாபிஷேக விழாவில் ஒரு எறும்பு போல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு மாமனிதரை தான் நம்ம இப்பொழுது பார்த்துட்டு இருக்கிறோங்க. அவர் 60 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் ஒரு இளைஞன் போல் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு தன்னுடைய குலதெய்வமான பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஆலயத்தில் தன்னுடைய முன்னிலையில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான கும்பாபிஷேக விழாவில் கலக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பான அன்னதானத்தை வழங்கி ஒரு அற்புதமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேக விழா. இந்த கும்பாபிஷேக விழா எங்கே நடக்குது? சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கோவிந்தபாடி கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அந்த கோவிந்தபாடி கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த கும்பாபிஷேகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். இது நம்மளுடைய தியாகச்செம்மல் ஜிகேமணி அவருடைய சொந்த குலதெய்வம், அவருடைய சொந்த பங்காளிகளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் என்று சொல்லலாம். இந்த ஆலயத்தில் அற்புதமான முறையில் தங்க தேர் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். இந்த தேர் திருவிழாவில் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் பெற்று செல்கிறார்கள். வரலாறு போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாயகன் அவருடைய குலதெய்வ கோயில் கும்பாபிஷேக விழாவை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த விழாவில் என்ன சிறப்பான அப்படி சிறப்பு அம்சங்கள் நடக்க போகுது? நம்மளுடைய தியாகச்செம்மல் ஜிகேமணி அவருடைய குலதெய்வ கோவில் அப்படி அற்புதமான நிகழ்ச்சி என்ன நடக்குது? இது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கும்பாபிஷேகம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களை இந்த கோபுர தரிசனம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பாவங்களை
ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கும்பாபிஷேக விழா தான் இது. இந்த கும்பாபிஷேக விழா அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய தேகச்செம்மல் ஜி.கே. மணி அவருடைய குலதெய்வம். இந்த குலதெய்வம் ஸ்ரீ பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அருள்மிக்க ஒரு அற்புதமான ஒரு கோவில். அவருடைய குலதெய்வமான பாரம்பரியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாரம்பரிய முன்னோர்கள், இவருடைய பங்காளிகள் அனைவர்களும் ஒன்றாக இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலய ஒரு வழிபாடு. இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த தங்க தேரோட்டம் இங்கு சிறப்பாக நடக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நடக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. கட்டாயம் அனைத்து மக்களுமே இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இதில் நடக்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்குது. இதை உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டிருக்கேன். இதை கட்டாயம் மறக்காமல் அனைவருமே இதை பார்த்து மகிழுங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவை. வாங்க நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தேகச்செம்மல் ஜி.கே. மணி அவருடைய குலதெய்வ கும்பாபிஷேக விழா எந்த லெவலில் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம், தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து பார்ப்போம்.
அந்த பேர் பேக்கல் பேர் தயிர்கொண்டு நிறுத்தல் மூதனை செய்யுற்றார் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நிறுத்தல் பூதனை செய்யுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கல்வியே காணாட்டம் ईशानमूर्धाय नमः ओम हिंदुत्रवक्ताय नमः आदित्यो नमो नमः समर्पयामि ஒழித்து
நம பார்வதி பதையே சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கும்பாபிஷேகத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் நம்முடைய சிவாச்சாரியர் பெருமானார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் நம்மால் இயன்ற சன்மானத்தை பெருமையோடு ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு காணிக்கை செலுத்துகிறோம். ஐயா சொல்ல எப்போது என்னைக்கு எல்லாமே எங்கேயுமே நிறைவுதான், அதுல எல்லாமே நிறைவுதான் நாங்க ஏற்றுக்கணும். ரொம்ப நன்றிங்க.
நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை அம்மா பொருள் அறிந்திலானே பெருமக்களுக்கு தீர்த்தம் போடுகிறார்கள். எல்லா தீர்த்தம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தம்பி அங்க எல்லா பகுதியில இருந்து தீர்த்தம் போடுங்க. தீர்த்தம் சொல்லுங்க எல்லாருக்கும். பூ போட்டாச்சு, அடுத்தது தீர்த்தம். இல்லை உள்ள நீர் தாரில் பாக்கெட்டில் நீர் இருக்குது, அதே எடுத்துட்டு போகிறாங்க. ஓகேண்ணா. எல்லாருக்கும்